முக்கிய செய்தி தஞ்சை மேரிஸ் கார்னர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் சாலையில் படுத்து உருண்டு மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பானது நிலவிக் கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடை பிரச்சனையால் அவர் இதுபோன்று செய்ததாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. மாநகராட்சிக்குட்பட்ட 36வது வார்டு பூக்கார தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஓராண்டுக்கு மேலாக பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர் இதுபோன்று செய்திருப்பதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையானது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. ஒரு மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அப்பகுதி கவுன்சிலர் சாலையில் படுத்து உருண்டு மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையானது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு மேலாக அடைப்பாக இருக்கும் அந்த பாதாள சாக்கடையை சீர் செய்ய வலியுறுத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஒரு மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டே காணப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி கவுன்சிலர் படுத்து உருண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதாம் ஹுசைன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சதாம் ஹுசைன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தஞ்சை மேரிஸ் கார்னர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் கன்னிக்கினியால் என்பவர் சாலையில் படுத்து உருண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு பெரும் பரபரப்பு நிலவி வந்தது. மேலும் மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பூக்கார தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஓராண்டுக்கு மேலாகவே பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்து வருவதாகவும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பூக்கார தெரு, பூக்கார முஸ்லிம் தெரு, மாதா கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் ஓடுவதாகவும் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இதனால் நோய் தொற்றுக்கு பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக பலமுறை மாமன்ற அலுவலகத்தில் முறையிட்டும் கவுன்சில் கூட்டத்தில் கூறியும் இதனால் வரை பாதாள சாக்கடை பிரச்சனை யாரும் வந்து பார்க்காததால் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலருக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதாகவும் மேலும் அந்த பகுதிக்கு குப்பை அள்ளக்கூடிய வாகனங்கள் வருவதே கிடையாது, வந்தாலும் ஒரு வாகனம் அதுவும் முறையாக குப்பைகளை அள்ளுவது கிடையாது. இதனால் ஆங்காங்கே குப்பை கிடப்பதாகவும் கூறி மேலும் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதாகவும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும் மாமன்ற உறுப்பினர் சாலையில் படுத்து உருண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கூறினாலும் நடவடிக்கை இல்லை என்பதாலேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி மாமன்ற உறுப்பினர் கன்னிக்கினியால் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலையில் படுத்து உருண்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனால் அங்கு சற்று பதற்றமும் நிலவியது. உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க செய்வதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் மிகவும் 45 நிமிடங்களுக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசைன். தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பின் காரணமாக அப்பகுதி கவுன்சிலர் தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் கூறும் அந்த கருத்துக்களை கேட்கலாம். தஞ்சாவூர் மாநகராட்சி சொல்லிருக்கலாம். இங்க இருக்கவங்க எங்களுடைய பகுதி மக்கள். எங்களுடைய பகுதியில பாதாள சாக்கடை பிரச்சனை ஏற்கனவே ஒரு வருஷமா இருக்கு. இருந்தாலும் கடந்த 35 நாட்களா தண்ணி பாத்தீங்கன்னா பூக்கார முஸ்லிம் தெரு, வடக்கு தெரு, மாதா கோவில் தெரு இந்த பகுதியெல்லாம் சாக்கடை தண்ணி வந்து சாலையில போயிட்டு இருக்கு. இது தொடர்பா நடவடிக்கை எடுக்க சொல்லி போன கவுன்சில் மீட்டிங்லயும் சரி, இடையில கமிஷனரையும் அது சம்பந்தமான AW AE ரமேஷ் சார் எல்லாரையும் பார்த்து தகவல் சொல்லிட்டார். ஆனால் இது நாள் வரையில அந்த பாதாள சாக்கடை பிரச்சனையை யாரும் வந்து பார்க்கவே இல்லை. அந்த சாக்கடை தண்ணி ரோட்ல போறத ஸ்கூல் பிள்ளைங்க மிதிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால சுகாதார சீர்கேடு வருது. அதனால எங்க பகுதியில கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஜுரம், வாந்தி இது போன்ற சூழ்நிலை ஏற்படுது. இது சம்பந்தமா நான் சொல்லி தகவல் பல முறை சொல்லிட்டேன். இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இது மட்டும் கிடையாதுங்க, தூய்மை
பணியாளர்கள் வந்து வேலை பார்க்க வர்றாங்க, வண்டி கிடையாது. ஒரு வண்டியை வச்சுட்டு அவங்க எப்படி வேலை பார்க்க முடியும்? தூய்மை பார்த்தீங்கன்னா குப்பை அள்ளுறதுக்கும் பிரச்சனையா இருக்கு, அதுக்கு வண்டி கிடையாது. அது போல பாதாள சாக்கடைக்கு 51 வார்டுக்கும் ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு. அந்த ஒரு வண்டியை வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணுங்கிறாங்க. அந்த ஒரு வண்டி எங்க எப்ப கேட்டாலும் அந்த வார்டுல இருக்கு, கேட்டா திமுக வார்டுல ஏதாவது ஒரு வார்டு சொல்லுவாங்க, அந்த வார்டுல இருக்கு இந்த வார்டுல இருக்குன்னு சொல்லி பாதாள சாக்கடைக்கு வேலை பார்க்க வரதே இல்லை. இந்த சாக்கடை தண்ணி என்ன ஆகுதுன்னா கடைசியில குடிநீர் குழாய் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கலந்துருது. அதுல குடிநீர் அதுதான் குடிக்கிறாங்க. அந்த சாக்கடை தண்ணி அது உள்ளே போகும்போது என்ன ஆகும்? அதை குடிக்கிறவங்களுக்கு அதுவும் பிரச்சனை வருது. ஒட்டுமொத்தமா எங்க பகுதியில இருக்கிற பாதாள சாக்கடையோ, குடிநீர் பிரச்சனையோ, குப்பை பிரச்சனையோ, எந்த பிரச்சனையும் இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளவே இல்லை.